மக்களே வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப் மானிட்டேஷன் பார்ட் 2 வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா யூடியூப்ல வந்து மானிட்டேஷனுக்கான இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிறது 500+ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 3000+ வாட்சர்ஸை ரீச் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி அப்ரூவும் வாங்கி சூப்பர்ஸ் மெம்பர்ஷிப் ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து. அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணுற அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது, அதுக்கடுத்தது ஆட்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்சன்ஸை கொடுக்குறது, அதுக்கடுத்து அண்டர் ரிவ்யூவில் இருக்கும், அதுக்கடுத்து அப்ரூவ் ஆகும். ஸோ யூடியூப் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்து நமக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். இது எல்லாமே வழக்கமாக தெரிஞ்சது தான். பட் அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது அண்ட் உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மானிட்டேஷன் எனேபிள் பண்ணாமலே இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கலாம். அண்ட் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டு லைக் இயர்லி ஆக்சஸ்லாம் எனேபிள் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். மானிட்டேஷன் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன்லாம் கிடச்சி இந்த மாதிரி ஃபுல் மானிட்டேஷன் இந்த இயர்லி ஆக்சஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நான் எப்போவோ மானிட்டேஷன் எனேபிள் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான கிரியேட்டரும் இருக்கலாம். எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் பெருசாக மானிட்டேஷனுக்கு வந்து வேறு சேனல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த க்ரைட்டீரியா ரீச் பண்ணுறது, ரெகுலராக அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தேங்கிறதுனால பெருசாக பார்க்கல. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து எனக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான இயர்லி ஆக்சஸ் கிடச்சிச்சு. அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சு அப்ரூவலும் வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான இயர்லி ஆக்சஸ் அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கி சூப்பர்ஸ் மெம்பர்ஸ்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஷாப்பிங் ஆப்ஷன் இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருந்த ஷாப்பிங்கில் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் டேக் ப்ராடக்ட் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து அதுக்கப்புறம் 10,000 குறைச்சி, அதுக்கடுத்து 5,000 குறைச்சி, அதுக்கடுத்து 1,000 குறைச்சி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இயர்லி ஆக்சஸ் அப்ளை பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இயர்லி ஆக்சஸ் கிடச்சினாலே உங்களுடைய சேனலில் 500+ சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது இந்த டேக் ப்ராடக்ட் அதாவது அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கினது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெம்பர்ஷிப் சூப்பர்ஸை தாண்டி இந்த ஒரு ஆப்ஷனை வந்து ரொம்ப ஈகராக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தேன், தேடியும் பார்த்தேன், எனக்கு காணலை. சரி ஓகே கொஞ்ச நாளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கடுத்து பெருசாக நான் செக் பண்ணவும் இல்லை. மேபி செக் பண்ணியிருந்தா கூட ஒரு நாளில் கூட செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் 2 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். அதாவது மானிட்டேஷன் செக்ஷனில் நீங்களே பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனோம்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸு, அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ்லாம் வந்து லாக்கில் இருக்குது. அதாவது அது வந்து இன்னும் எனேபிள் பண்ணல. 4,000 வாட்சர்ஸ் அதுக்கு ரீச் பண்ணும். ஆனால் இந்த ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அதை உடனே கிளிக் பண்ணுறேன். ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது. கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஷாப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகி இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இயர்லி ஆக்சஸ்லாம் கிடச்சிருந்தாலும் ஷாப்பிங் ஆப்ஷன் வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். மக்களே, நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவைலபிளா இருந்துச்சு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் ஆனது முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து 1000 இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 5,000, 10,000, 20,000 சொல்லிட்டு அப்டேட்ல வந்து சேஞ்ச் ஆகி தான் இப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர்லயே வர்ற மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் வந்து உடனே எல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ண அந்த மெம்பர்ஷிப் சூப்பர்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அண்ட் வந்து ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் வந்து நமக்கு இன்னும் எனேபிள் ஆகல. கிரைட்டீரியா இன்னும் 4,000 மணி நேரம் ரீச் பண்ணணும். பட் 3,000 மணி நேரம் ரீச் பண்ணதுனால இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஜாயின் அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கும், கனெக்ட் யுவர் ஸ்டோர் இருக்கும். ஸோ கனெக்ட் யுவர் ஸ்டோர் ஆப்ஷன் நான் இப்போ கொடுக்க போறதில்ல. ஜஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல மட்டும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதன் மூலியமா கமிஷன் ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால இதை வந்து டேன் ஆன் கொடுத்துக்கிறேன். ஸோ டேன் ஆன் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெண்ட் லெஸ் டைம் டேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக டேக் பண்ணுற ஆப்ஷனையும் நம்ம வந்து இனேபிள் ஆகியே இருக்கட்டும். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எடுத்து விட்டுருக்கலாம். பட் நம்ம வந்து இதை டிக் பண்ணியே வச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ஒரு வேளை நம்ம வந்து டேக் பண்ணாமல் விட்டாலும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய வீடியோவில் அந்த ப்ராடக்ட் வந்து விசிபிளாக இருக்குது, ப்ராடக்ட் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ விஷயம் அந்த வீடியோ வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பற்றினது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும், நீங்கள் டேக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி இதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். எஸ் யூ ஆர் இன், நவ் யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம வீடியோஸில் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறோம். ஸோ சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஷோ மோர் கொடுத்துட்டு ஜஸ்ட் போனோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம எது வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைபேட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா
சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம்னா, அந்த ட்ரைபாட்ஸ் எல்லாமே வரும். ஸோ கம்பெனி பிராண்ட் போட்டும் நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டோர் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எந்த ஸ்டோர் வேணும்னு பார்த்துக்கலாம். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Flipkart அதுக்கடுத்து Myntra மட்டும் தான் இந்த மாரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Shopseeல இருந்து ஆரம்பிச்சு Flipkartல Shopseeல இருந்து ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, Purple, Nykaa, Tyrant சொல்லிட்டு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஆ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேக் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட்டு டன் குடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அன்வான்டட் இர்ரெலவன்ட் ப்ராடக்ட்ஸ மட்டும் டேக் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மத்தபடி பிரச்சனை இல்ல. ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து டேக் பண்ண மாரி ப்ராடக்ட் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சுரும். அதன் மூலியமா யாராவது பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, அதுலருந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஷாப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துருச்சு லேட்டரா அப்படின்னு சொன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா ஷாப்பிங் ஆப்ஷனும் வந்துருச்சு. அட் த சேம் டைம் 4000 மணி நேரமும் ரீச் பண்ணி அதில அப்டேட் ஆயிருச்சு. அப்டேட் ஆன உடனே தான் ஷாக்கிங்கே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதையும் ஒரு ப்ராசஸா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம் எப்படி அப்ளை பண்றோமோ அந்த ஏர்லி ஆக்சஸ் வந்து அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து ரிவ்யூக்கு போய் அதுக்கடுத்து தான் அப்ரூவ் பண்ணுவாங்க போலன்னு நினைச்சா, அப்ளை பண்ணுறதுக்கு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் மாதிரி தான் காட்டுச்சு. அதுக்கடுத்து டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு ஒரு பேஜ் வந்து. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணா டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்றதுக்கான பேஜ் போகுது. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அதை பாருங்க. மக்களே இந்த கெட் ஸ்டார்டடை நான் கிளிக் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஜ் காட்டுச்சு. அதை நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட்ச் வித் வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஷாப்பிங் ஆப்ஷன்லாம் நான் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா போனதுனால அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்ன மாதிரி ஷோ பண்ணுச்சுன்னு. ஆனால் அதுக்கு அடுத்து இந்த கெட் ஸ்டார்டட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வித் வாட்ச் பேஜ் ஆட்ஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணேன். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கிற மோர் டீட்டெயிலையும் நம்ம செக் பண்ணலாம். அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னா, அதாவது யூ ஆர் லைக்லி டு மேக் மணி இன் தி ஃபர்ஸ்ட் 30 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 நாளுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து மேக் பண்ண போறீங்க வாட்ச் பேஜ் ஆட்ஸ் மூலியமாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ மேட்ச் வித் வாட்ச் பேஜ் ஆட்ஸ், அதாவது இது உங்களுடைய கண்டென்ட் வந்து மேட்ச் ஆகுது வாட்ச் பேஜ் ஆட்ஸில், இப்போ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, எப்படா இது சாத்தியம்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நமக்கு வந்து இதை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீழே பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லாக் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்த உடனே இன்னொரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட் மூலிமா ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் டேன் ஆன்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த டேம்ஸ் எல்லாமே வருது. அதாவது வாட்ச் பேஜ் ஆட்ஸ்க்கான டேம்ஸ் எல்லாம் வருது. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரோல் ஆட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் நம்ம மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதனால் ஆல் ஆஃப் மை எக்ஸிஸ்டிங் வீடியோஸ்னு கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் சூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கும் இருக்குது, ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப் ஆப்ஷன் எதுக்கு இருக்குங்கிறது எனக்கு பெருசாக தெரியாத மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே மற்ற சேனலில். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். இருக்குது எல்லாத்துக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. எனக்கு ஷார்ட்ஸே ஒன்று கூட பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன் ஃபியூச்சர் தேவைப்படுங்கிறது சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் எனேபிள் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு பார்க்கலாம். ஸோ வாட்ச் பேஜ் ஆட்ஸு, ஷார்ட்ஸு, மெம்பர்ஸு, சூப்பர்ஸு, ஷாப்பிங்கு, பார்ட்னர்ஷிப்ஸ், எஸ் எல்லாம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குனாலுமே எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா யூடியூப்ல இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரில் கிடைக்குதுங்கிறப்போ நம்ம எதுக்கு எனேபிள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கிறது வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் ஒரு சைடு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வாட்ச் பேஜ் ஜஸ்ட்டு கண்டென்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணேன். எல்லாமே பக்காவாக மானிட்டேஷன் க்ரீன் ஐகான் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் மக்களே. ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எதுவுமே நான் பண்ணல பெருசாக. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம் மானிட்டேஷன் அந்த ஏர்லி ஆக்சஸ் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். 4000 மணி நேரம் ரீச் பண்ண உடனே டேரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆச்சு. அந்த பேஜ் வந்து நான் ஷாப்பிங் ஆப்ஷனுக்குள்ளே போய் ரிஃப்ரெஷ் ஆனதுடனே கெட் ஸ்டார்ட்னு காட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே. நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எனேபிள் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனேபிள் பண்ண உடனே எனேபிள் ஆகி எல்லா வீடியோஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வித்தின் அ செகண்டில் நம்ம மொபைல்லேயே யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப் மூலிமா எனேபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பெரிய ப்ராசஸே இல்லை, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டெஃபினட்டாக சொல்லுவேன், யூடியூப்பில் வந்து நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண போகிறீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதில் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து பெருசாக அந்த ப்ராசஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் எனேபிள் ஆகிடுது, நம்ம அந்த க்ரைட்டீரியா ரீச் பண்ணாலேங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால்
கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து அடிக்கடி வந்து டெஸ்ட்டாக போய் studio.youtube.com பேஜுக்குள்ளே போய் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் இருந்தோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செட்டிங்ஸில் போய் எல்லா விஷயங்களையும் பண்ணுறது, பல்க் அப்டேட் கொடுத்து மானிட்டேஷன் எல்லா வீடியோக்கும் எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேண்டவே வேண்டாம். சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்லேயே நம்ம பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. அண்ட் வந்து எந்த விதமாகவும் 2வது தடவையும் நம்ம அப்ளை பண்ணுங்கிற விஷயங்களே இதில் வந்து உள்ளே வரல அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இதை உங்ககிட்டையும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். டெஃபினட்டாக நான் இதை வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஒரு டைம் தான் அப்படிங்கிறது இதில் இருந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏர்லி ஆக்சஸ் நான் அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கினதுனால 4000 மணி நேரம் ரீச் பண்ணியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அந்த பேஜில் வந்துருச்சு. நான் டேரெக்டாக எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன். பெய்டு கால் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெய்டு சர்வீஸ் இருந்தாலும் சரி, அதாவது பெய்டு சர்வீஸ் இருந்தாலும் சரி, பெய்டு ப்ரொமோஷன் இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனல் பேனரில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதன் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், தெரியாதது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. தெரிஞ்சு அதை பண்ணுறதுக்கு பயந்து போயோ இல்லைனா கூட ஒருத்தங்க சப்போர்ட்டிவாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமலோ தான் இங்கே நிறைய பேர் வந்து சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி கட்டாயம் கிடையாது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மெயிலையும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு கால் சப்போர்ட் ஒருத்தருக்கு குறிப்பிட்டு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து நினைக்கிறேன். தட்ஸ் இட். பாய். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.